வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சேட்டிலைட் பற்றி உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலான சேட்டிலைட் 1957 அக்டோபர் நாள் சோவியத் யூனியனால் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு. இந்தியா தன்னோட செயற்கைக்கோளான ஆரியப்பட்டரை 1981 விண்ணில் செலுத்திருக்கு. டாம் அண்ட் ஜெரி அப்படின்றது நாசாவோட 2 சேட்டிலைட் பேர். இது எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அதாவது புவியீர்ப்பு விசையை மெஷர் பண்ண உதவுது. சேட்டிலைட்டை பொதுவாகவே விண்கற்கள் மீது மோதாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம பூமியை சுற்றி 8000 சேட்டிலைட் சுற்றி வருது. சாரா பரக் அப்படின்ற தொல்லியல் வல்லுநர் 17 பிரமிட்ஸ், 1000 கல்லறைகள் தவிர 3100 இடங்களை எகிப்தில் சேட்டிலைட் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்பேஸ் ஆர்கியாலஜி எனப்படும் விண்வெளி தொல்லியல் மூலமாக பழமையான இடங்களை பாதுகாக்க முடியுன்றது தான் அவங்களோட கணிப்பு. 2007 சைனா அதோட ஓன் சேட்டிலைட்டை அழிக்கிறதுக்கு ஒரு ஏவுகணையை விண்ணில் செலுத்துறப்ப அது 2087 துண்டுகளாக செதறிச்சு. 1969 லெஸ் என்ற செயற்கைக்கோள் தொலைஞ்சு போச்சு. அது இப்போவும் சோலார் சக்தி மூலமாக சார்ஜ் ஆகி ஒர்க் பண்ணுது. அமெரிக்காவோட முதல் சேட்டிலைட் தோல்வியில் முடிஞ்ச காரணத்தால் சோவியத் யூனியனோட உதவியால் தான் அடுத்த சேட்டிலைட்டை அது விண்ணில் செலுத்துச்சு. பழைய கால ஸ்பை சேட்டிலைட்ஸ் எந்த மாதிரியான டிஜிட்டல் இமேஜையும் ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. 1979 ஸ்கைலாப் சேட்டிலைட் ஆஸ்திரேலியாவில் சிதறி போச்சு. ஆனால் ஆஸ்திரேலியா நாசா கிட்ட ஃபைன் கேட்டப்போ நாசா தர முடியாதுன்னு சொல்லியிருக்கு. டெக்ஸஸில் இருக்க ஒரு நகரம் 10 வருடம் ஃப்ரீ டிஷ் சர்வீசஸ்க்காக அதோட பெயரை டிஷ்னு மாற்றிருக்கு. 1996 நாசாவோட சேட்டிலைட்லேருந்து 13 மைல் லாங் வயர் மூலமாக எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வயர் பூமியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. 1981 இந்தியா கண்டுபிடிச்ச சேட்டிலைட்ஸை சைக்கிள்லையும் மாட்டு வண்டியிலையும் தான் கொண்டு போயிருக்காங்க. நேஷனல் ஓஷியன் அண்ட் அட்மாஸ்பியர் மூலமாக தான் எல்லா இடங்களுக்கும் வெதர் இன்ஃபர்மேஷன் போகுது. இந்த சர்வீஸை பப்ளிக் டொமைனில் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 1998 ஒரு சேட்டிலைட் ஃபெயில் ஆனதால் கிட்டத்தட்ட 80% பேஜஸ் ஒர்க் ஸ்டாப் ஆயிருக்கு. என்ன நேயர்களே, இன்னைக்கு சேட்டிலைட் பற்றின சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரி அறிவியல் சம்மந்தமான கேள்விகள் ஏதேனும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் அறிவியல் சம்மந்தமாக இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.